ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினாலும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். வாழ்வோரின் நாட்டில் ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். இன்றைய திருப்பாடல் 27. இறைவிசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, தாவீது அரசர் நம்முடைய முன்னோர்களை மிகச் சிறப்பாக ஆண்டு வந்தார். அவருடைய இறுதி காலம், வயது முதிர்ந்தவராய் பெலிஸ்தியர்களோடு போரிடச் செல்கிறார். தொடர்ந்து 4 முறை எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பெலிஸ்திய அரக்கர்கள் எல்லாம் ஒன்று கூடி தாவீதுக்கு எதிராக சண்டையிட்டார்கள். 2 சாமுவேல் புத்தகத்திலே 21 அதிகாரத்திலே 15 உள்ள வசனங்கள். தாவீது போரிட்டு களைப்புற்றிருந்தார். வயசாயிருச்சு, சண்டை போட்டு ரொம்ப களைப்பா இருக்கிறார். இந்த தருணம்தான் சரியான தருணம் என்று சொல்லி ஒரு அரக்கன் அவன் மீது பாய்ந்து அவரை கொலை செய்ய முற்படுகிறார். அப்போது அபிசா என்பவர் குறுக்கே வந்து தாவீதை காப்பாற்றி அந்த அரக்கனை கொன்று போடுகிறார். இஸ்ரவேல் போர் வீரர்கள் எல்லாம் தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்கள் அணையா விளக்கு நீர், இத்தனை ஆண்டு காலமாக எங்களை காத்து வந்திருக்கிறீர். இப்போது உனக்கு வயதாகிவிட்டது, நீர் களைப்புற்றிருக்கிறீர், இனி போருக்கு எங்களோடு வராதீர். எவ்வளவு பெரிய வீரன் தாவீது! நீ சண்டை போட வராத, நீ பேசாம ரெஸ்ட் எடு. தாவீது மீது கொன்ற பற்றினால் அந்த வார்த்தைகளை அவர்கள் சொன்னார்கள். ஆயினும் தாவீது அந்த போரிலிருந்து பின்வாங்கவில்லை. பெலிஸ்தீர்களை வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு அவர் பாடிய அந்த பாடல் தான் இன்று வாசிக்கப்பட்ட அந்த திருப்பாடல். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். எவ்வளவு பேர் என்னை எதிர்த்து வந்தாலும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் கூட இருப்பவர் என்னை படைத்த ஆண்டவர். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, யாருக்கு பிரச்சனை இல்லை? இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற காணுகின்ற எத்தனையோ மனிதர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பணக்காரனுக்கு இருக்கும், இல்லாதவனுக்கு இருக்கும். கடவுள் என்று உங்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் ஒளியாக இருப்பேன், நான் உங்கள் மீட்பராக இருப்பேன். ரோமேயருக்கு கடிதத்திலே 8 அதிகாரத்திலே 31 வசனத்திலே புனித சின்னப்பர் சொல்லுகிறார், கடவுள் நம் சார்பில் இருக்க யார் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? பயப்படாதீங்க. பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், நெருக்கடி வரும். ஆனால் உங்கள் கூட இருப்பவர் உங்களை படைத்த கடவுள். எரேமியா புத்தகத்திலே 20 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் 11-12 வசனங்களே, ஆண்டவர் வலிமை வாய்ந்த போர் வீரரை போல என்னோடு இருக்கிறார் என்று எரேமியா பாடுகிறார். ஏன் சாமி என் கூட இருக்குது, எந்த பிரச்சனை வந்தாலும் என் சாமி பார்த்துக்கும். யோவான் எழுதிய
முதல் திருமுகத்திலே 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உங்களுள் இருப்பவர், உங்களுக்குள் இருக்கும் கடவுள், உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கின்ற எதிர்கிறிஸ்துக்களை விட பெரியவர். உங்களுக்குள் இருப்பவர் நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை விட, நீங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை விட பெரியவர். சாமி ரொம்ப பெருசு. நீங்க நம்புற சாமி ரொம்ப பெருசு. ஐயோ சாமி, எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? எப்படி பிரச்சனை பெருசாகும்? சாமி தானே பெருசு. நம்முடைய மனவேதனைகளை சில நேரங்களில் அப்படி வெளிப்படுத்துகிறோம். இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டியே சாமி. உங்களுள் இருப்பவர் நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனையை விட பெரியவர். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தான்னா, என்கிட்ட இருக்கிற சாமி பெருசு. அவர் எனக்கு அடைக்கலமாக இருப்பார், நான் நம்பிக்கையோடு இருப்பேன் என்று தாவீது அரசர் மனநிலையிலேயே நாமும் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். எசாயா புத்தகத்திலே 64வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றுகின்ற கடவுள் உம்மை அன்றி வேறு யார்? உம்மை நினைவில் கொள்வோருக்கு நீர் துணை செய்ய விரைந்து வருகின்றீர் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளம் வலிமை பெறட்டும். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு என்று தாவீது அரசர் பாடியதைப் போல நீங்களும் காத்திருங்கள். உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் கண்டிப்பாக கடவுள் சரி செய்வார். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், நல்லா சாமி கும்பிட்டோம், எல்லாம் செஞ்சோம், சாமி என்னை கைவிட்டுருச்சு, சாமி என் கூட இல்லை. தானியேல் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 22 உள்ள வசனத்திலே வாசிக்கிறோம். தானியேலை சிங்க குகையில் தூக்கி போட்டார்கள். அவர் பயப்படவில்லை. ஆண்டவர் அவருடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். பேதுரு கடலின் மீது நடந்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நடந்து சென்றார். மத்தேயு நற்செய்தியிலே 18வது அதிகாரத்தில் 24 உள்ள வசனங்கள். நடந்து வா. தண்ணீரிலே மூழ்கினார். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். அவர் தண்ணீரில் மூழ்கி விடவில்லை. ஆண்டவர் கையை நீட்டி அவரை தூக்கி பிடித்தார். திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் 24 உள்ள அந்த அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். பவுல் ரோமையை நோக்கி பயணம் செய்கிறார். செல்லுகின்ற வழியிலே பெரும் காற்று அடைத்து கப்பல் ஒரு சிறு தீவிலே ஒதுங்குகிறது. அங்கிருக்கின்ற சுள்ளிகளை எல்லாம் பொறுக்கி நெருப்பை உண்டாக்கி கொண்டிருந்தார். ஒரு பாம்பு அவர் கையை கடித்தது. இவன் அதோடு செத்து போய்விட்டான், இனி உயிர் பிழைக்க மாட்டான் என்று கூட இருந்தவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவருக்கு எத்தீங்கும் நேரிடவில்லை. விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, சாமி எங்கூட இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. சிங்க குகையில் தானியேல் வீசப்பட்ட போது சிங்கங்களின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டார். பேதுரு கடலில் நடந்து வந்த போது ஆண்டவர் கையை நீட்டி அவரை தூக்கி பிடித்தார். பவுலை பாம்பு கடித்தது, ஆனால் அது அவருக்கு ஒன்றும் செய்யவில்லை. இறைவிசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, உங்களுள் இருக்கும் கடவுள் நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை விட மிக பெரியவர். எரேமியா புத்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 20 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். உன்னை எதிர்த்து பலர் போராடுவார்கள், ஆயினும் ஒருவனும் உன் மீது வெற்றி கொள்ள மாட்டான். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும்
காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன். உறுதியோடு வாழுங்கள். உங்களை விடுவிக்க, உங்களை காக்க ஆண்டவர் உங்களுக்கு ஒளியாக, அடைக்கலமாக எந்நாளும் இருப்பார்.